வெற்றிலை தீபம் போட்டு உங்க கடன் அடையல அப்படின்னா காரணம் இதுதாங்க. ஏன்னா எல்லாருமே வெற்றிலை தீபம் போட்டு எனக்கு கடன் அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு மட்டும் ஏன் கடன் அடையவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க. அதுக்கு ரீசன் இது மட்டும் தாங்க. வெற்றிலை தீபம் போட்டா கண்டிப்பா கடன் பிரச்சனை தீரும். ஆனா அது தாமதமாகறதுக்கு இதுதாங்க காரணம். ஆனா நமக்கு கடன் கழுத்த நெரிக்கிற அளவுக்கு கடன் இருக்கும்போது, நமக்கு உடனே அந்த கடன் பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு தான் நம்ம நெனைப்போம். நான் சொல்ற மாதிரி நீங்க தீபம் போட்டு பாருங்க முருகருக்கு. 6 வாரத்துல உங்க கடன் ஒரு பாதி அளவாவது அடைஞ்சிருக்குங்க. அது எத்தனை லட்சம் கடனா இருந்தாலும் சரி, அத எப்படி அடைக்கணும்? எப்படி எனக்கு இது மிராக்கல்லாம் நடக்கும்? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. முருகர் பார்த்துப்பாரு. ஒரு நல்ல வழியில உங்களுக்கு பணம் வர்றதையும் நீங்க கவனிப்பீங்க. அந்த கடன் அடைஞ்சிட்டு இருக்கிறதையும் நீங்க கவனிப்பீங்க. நான் சொல்றத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபுல் வீடியோ குடுத்துருக்கேன். அது ஒரு 5, 6 நிமிஷம் வீடியோவா தான் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு கீழேயே அந்த வீடியோவோட லிங்க் இருக்குது, ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருக்க தகவல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.